போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பெல் ஐக்கான் ஒன்று க்ரியேட் ஆகும். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல் பர்சனலைஸ்ன்னு நன்னு வரும். ஸோ ஆல் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய ஃபியூச்சர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்களும் பார்த்து பயனடையலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக், டெலகிராம், வாட்ஸ்அப் மூலமாக பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவங்களும் பார்த்து பயனடையட்டும். ஸோ வேறு ஏதாவது டாபிக் பற்றி போடணும் அப்படின்னு வீடியோ போடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் அதுக்கு அந்த வீடியோஸில் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஏற்கனவே போட்ட வீடியோஸோட லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பார்த்திங்கன்னா நான் பின் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதையும் போய் பார்த்து பயனடைங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா அதோட லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறேன். ஸோ அதையும் பார்த்திங்கன்னா பயனடைங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கிளாஸ் 11th, கிளாஸ் 12th ஸ்டேட் போர்டுக்கான வீடியோஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீட் அண்ட் ஜேஇக்கான வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்குறோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளாஸ் 11th NCERT புக்கில் இருக்கக்கூடிய கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டகிரேஷன் சாப்டர் பற்றி தான் பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி சாப்டர் பார்த்திங்கன்னா நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனில் குயிக்காக ஒரு ப்ராசஸை பார்த்துக்கிட்டிங்கன்னா செஞ்சிடும். அதாவது கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் காலில் ஒரு முள் குத்துது அப்படின்னா அதோட ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனை பொறுத்த வரைக்கும். பட் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் லிவ்டு, கொஞ்சம் நேரத்துக்கு தான் அந்த பெயின் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பெயின் குறைஞ்சிரும். பட் இந்த ஷார்ட் லிவ்டு மட்டும் வச்சு நம்மளோட பாடியோட என்டையர் ஃபங்க்ஷனையும் நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஹென்ஸ் ஒரு கோஆர்டினேஷன் வேணும். அந்த கோஆர்டினேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு இருக்கணும். ஸோ அந்த ரொம்ப நேரத்துக்கு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கணும். ஸோ அந்த எஃபெக்டிவ் கோஆர்டினேஷனுக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா கெமிக்கல் கோஆர்டினேஷன். அதாவது கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பாடியில் எப்படியெல்லாம் கண்ட்ரோல் நடக்குது அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த சாப்டரில் பார்க்குறோம். ஸோ வெல்கம் டு ஹியூமன்ஸ் அகாடமி. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுதான் பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லியிருப்பாங்க. நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனை பொறுத்த வரைக்கும் நியூரான்ஸ் மூலயமா நடக்கும். ஸோ அது ஃபாஸ்ட்டாக நடக்கும், பட் ரொம்பவே ஷார்ட் லிவ்டு. பட் கெமிக்கல் கோஆர்டினேஷன் ஸ்லோவாக நடந்தாலும் ரொம்ப நேரத்துக்கு லாங் லிவ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாப்டரை மொத்தம் 4 சப்டாபிக்ஸை பிடிச்சிருக்கிறாங்க. எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ். ஸோ இந்த கெமிக்கல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனில் மொத்தமாகவே ஹார்மோன்ஸ் தான் இன்வால்வ் ஆகிருக்கும். ஹார்மோன்ஸை தவிர என்சைம்ஸ் எதுவுமே இன்வால்வ் ஆகிருக்காது. ஸோ மொத்தமாகவே எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஹார்மோன்ஸ், அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் வச்சு தான் இந்த ஃபுல் சாப்டரே பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து ஹியூமன் எண்டோக்ரைன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கிளாண்ட்ஸ், அதோட மேஜர் ஃபங்க்ஷன், அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்மோன்ஸ், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக அதில் இருக்குது. அடுத்து ஹார்மோன்ஸ், அதாவது எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் இல்லாமல் மற்ற சம் பார்ட்ஸ் ஆஃப் தி ஆர்கனும் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி பார்த்திங்கன்னா சம் ஆஃப் தி ஹார்மோன்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கு எக்ஸாம்பிள் ஹார்ட், கிட்னி, அதுக்கப்புறம் நம்ம அலிமெண்ட்ரி கேனல். ஸோ இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அதையும் இது பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மெக்கானிசம் ஆஃப் ஹார்மோன் ஆக்ஷன், ஒரு ஹார்மோன் ஒரு ஆர்கனில் போய் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க போகலாம். ஃபஸ்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். அதாவது எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸில் ஹார்மோன்ஸ் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸுக்கு பேர் பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸ். அது பார்த்திங்கன்னா எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸில் டக்ஸே இருக்காது. ஸோ டக்லெஸ் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹார்மோன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் நியூட்ரியன்ட் கெமிக்கல்ஸ், நியூட்ரியன்ட் ஹார்மோன்ஸில் எதுவுமே இருக்காது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரேஸ் அமௌண்ட்ஸ், கம்மியான அளவில் தான் பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணப்படும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே இன்வெர்டிபிரேட்ஸ், அதுக்கப்புறம் லோவர் வெர்டிபிரேட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபியூ ஹார்மோன்ஸ் தான் பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பட் வெர்டிபிரேட்ஸ், ஹையர் வெர்டிபிரேட்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹார்மோன்ஸ், எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸும் அதிகமாக இருக்கும், ஹார்மோன்ஸ் செக்ரீட் பண்ணுறதும் அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஹியூமன் எண்டோக்ரைன் சிஸ்டம். ஸோ ஹியூமன் எண்டோக்ரைன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கிளாண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைப்போதலாமஸ், பீனியல் கிளாண்ட், பிட்யூட்ரி கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட், பேராதைராய்டு கிளாண்ட், தைமஸ் கிளாண்ட், பேங்க்ரியாஸில் இருக்கக்கூடிய ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர் ஹார்ன்ஸ். அதுக்கப்புறம் கிட்னியில் மேலே ஒரு ஃபேட் பாடி லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ தட் இஸ் அட்ரினல் கிளாண்ட். அதுக்கப்புறம் ஃபீமேல்ஸில் பார்த்திங்கன்னா ஓவரிஸ், அதுக்கப்புறம் டெஸ்டிஸில் மேலில் பார்த்திங்கன்னா டெஸ்டிஸ். ஸோ அந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொனாட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்ட், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக், கிட்னி, லிவர். ஸோ இதை பார்த்திங்கன்னா இந்த டாப்பிக்கில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹைப்போதலாமஸ், அதாவது டையன்செஃபலான், ஃபோர் பிரெயினோட ஒட்டிகிட்டு இருக்கிற பாட்டு தான் பார்த்திங்கன்னா ஹைப்போதலாமஸ். இந்த ஹைப்போதலாமஸ் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேஜர் ஆஃப் தி பாடி ஃபங்க்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா
ஹார்மோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஹார்மோன்ஸ் வந்து டேரெக்டாக பாடியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ப்ராசஸும் நடக்காது. பட் இன்டேரக்டாக அந்த ஹார்மோன்ஸ் போய் என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிட்யூட்ரி கிளாண்டை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுதான் மெயின்டைன் பண்ணும். ஸோ பிட்யூட்ரி கிளாண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்டையர் பாடியில் நடக்கக்கூடிய 80% ஆஃப் தி கெமிக்கல் கோஆர்டினேஷன் பிட்யூட்ரி கிளாண்ட் மூலமாக தான் நடக்கும். ஸோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹைப்போதலாமஸில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸை மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ப்ராசஸை ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் ரிலீசிங் ஹார்மோன்ஸ். இதே வந்து பார்த்திங்கன்னா இன்ஹிபிட்டிங் ஹார்மோன்ஸ்னால் ஏதாச்சும் ஒரு ப்ராசஸை தடுக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கொனடோட்ரோஃபின் ரிலீசிங் ஹார்மோன் GnRH அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் பிட்யூட்டரி கிளாண்டில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா கொனடோட்ரோஃபின்ஸ் FSH அண்ட் LH லுட்டினைசிங் ஹார்மோன் பாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ தட் இஸ் நோன் அஸ் ரிலீசிங் ஹார்மோன். இதே வந்து பார்த்துட்டிங்கன்னா சொமட்டாஸ்டாட்டின் அப்படிங்கிற அந்த ஹைப்போதலாமஸோட ஹார்மோன் பிட்யூட்டரி கிளாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆச்சு அப்படின்னா க்ரோத் ஹார்மோன் GH அந்த ஹார்மோன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஹிபிட் செய்யப்படும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போதலாமஸில் ஹார்மோன் செக்ரேட் ஆகி அதோட நியூரான்ஸ் வழியாக பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து அடையுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிறது பிட்யூட்டரி கிளாண்டோட ஆன்டீரியர் போர்ஷன், அதாவது பிட்யூட்டரி கிளாண்டை பற்றி சொல்கிறேன். அதோட ஆன்டீரியர் பிட்யூட்டரி ஹோல் பார்ட்டை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போர்ட்டல் சர்க்குலேட்டரி சிஸ்டம் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போதலாமஸ் கண்ட்ரோல் பண்ணுது. போஸ்டீரியர் பிட்யூட்டரி வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக நியூரல் ரெகுலேஷன், அதாவது பிரெயினோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்குது. ஸோ ஆன்டீரியர் பிட்யூட்டரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போதலாமஸோட கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு போனி கேவிட்டிக்குள்ளே இருக்கும். அந்த போனி கேவிட்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செல்லா டர்சிகா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்துன்னா ஹைப்போதலாமஸோட இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டால் கிரைக் ரீஜியனில் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ தட் இஸ் நோன் அஸ் அந்த பார்ட்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல. அதுக்கு வந்து அந்த பார்ட் ஸ்டால்க்குன்னு மட்டும் சொல்லிக்கிறாங்க. ஸ்டால்க் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஒரு குச்சி மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்டை 2 வகையாக பிரிக்கிறாங்க. அடினோ ஹைப்போஃபிசிஸ், நியூரோ ஹைப்போஃபிசிஸ். அடினோ ஹைப்போஃபிசிஸில் மொத்தம் 2 பார்ட் இருக்குது. என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்ஸ் டிஸ்டாலிஸ், பார்ஸ் இன்டர்மீடியா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ஸ் டிஸ்டாலிஸ் அப்படிங்கிறது தான் ஆன்டீரியர் பிட்யூட்டரி. ஸோ பார்ஸ் டிஸ்டாலிஸ் இஸ் நோன் அஸ் ஆன்டீரியர் பிட்யூட்டரி. ஸோ இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் ஹார்மோன் GH, ஃபாலிகூல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் FSH. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் TSH, ப்ரொலாக்டின் PRL. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன், அதாவது அட்ரினல் கிளாண்டோட கார்டெக்ஸ் ரீஜனில் ஆக்ட் ஆகக்கூடது தான் அந்த ACTH ஹார்மோன். அதுக்கப்புறம் லுட்டினைசிங் ஹார்மோன். ஸோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஆன்டீரியர் பிட்யூட்டரி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, அதாவது பார்ஸ் டிஸ்டாலிஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. இதே வந்து பார்த்திங்கன்னா பார்ஸ் இன்டர்மீடியா அடினோ ஹைப்போஃபிசிஸ்லேயே 2வது பார்ட்டாக இருக்கக்கூடிய பார்ஸ் இன்டர்மீடியா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு ஹார்மோன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது, தட் இஸ் மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹியூமன் பீயிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பார்ஸ் டிஸ்டாலிஸும் பார்ஸ் இன்டர்மீடியாவும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்பைன்டு ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ அந்த 2டையுமே நம்ம ஜென்ரலாக ஆன்டீரியர் பிட்யூட்டரி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். பட் நல்லா அதை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கேட்டாங்கன்னா நீங்கள் தனியாக எழுதுறதுக்கு ஜஸ்ட் இந்த பாயிண்ட்டை தெரிஞ்சு வச்சுருங்க. ஸோ அடுத்து வந்துட்டு அடினோ ஹைப்போஃபிசிஸில் அந்த 2 பார்ட் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நியூரோ ஹைப்போஃபிசிஸில் 2 ஹார்மோன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா செக்ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. செக்ரீட் பண்ணல, அதாவது ஹைப்போதலாமஸ் தான் அந்த 2 ஹார்மோன் ஆக்சிடோசின் அண்ட் வேக்சோப்ரெசின் அந்த 2 ஹார்மோன்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணும். பட் போஸ்டீரியர் பிட்யூட்டரியான நியூரோ ஹைப்போஃபிசிஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ போஸ்டீரியர் பிட்யூட்டரிக்கு இன்னொரு நேம் வந்து பார்த்திங்கன்னா பார்ஸ் நெர்வோசா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேசோப்ரெசினுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே நம்ம ஆன்டி டையூரெட்டிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது யூரினை கான்சன்ட்ரேஷன் பண்ணுவதற்கு உதவக்கூடிய ஹார்மோன் தான் வந்து வேசோப்ரெசின். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா GH க்ரோத் ஹார்மோனை வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மல் க்ரோத் தர்றது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் க்ரோத் தரும். இதே சில்ட்ரனில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகமான GH ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகி ரொம்ப அளவில் பெருசாக வளர்ந்துட்டாங்க அப்படின்னா ஒரு 5 இயர் சைல்டே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 இயர்ஸ் ஆள் மாதிரி நல்ல பெருசாக கிகாண்டிசம், அவங்கள விட ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க. தட் இஸ் நோன் அஸ் கிகாண்டிசம். இதே வந்து பார்த்திங்கன்னா டார்ஃபிசம் அப்படிங்கிறது லோ செக்ரீஷன் ஆஃப் க்ரோத் ஹார்மோன், அதாவது ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க, ஒரு
20 இயர்ஸ் ஆன மாதிரி இருப்பாங்க. பட் பார்க்குறதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் அந்த லெவலில் இருப்பாங்க. ஸோ தட் இஸ் நாட் அஸ் டார்ஃபிசம். அதுக்கப்புறம் இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரோத் ஹார்மோன் வந்து அடல்ட்ஸ் மெச்சூர் அடல்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அதாவது எக்ஸஸ் செக்ரேஷன் ஆஃப் க்ரோத் ஹார்மோன் இன் அடல்ட்ஸ் இஸ் நோன் அஸ் அக்ரோமெகலி. ஸோ இந்த அக்ரோமெகலி கண்டிஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் கண்டுபிடிக்க முடியாது. பட் ஒருவேளை கண்டுபிடிக்கப்பட்டால் அதோட க்யூரபிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ இதுவேளை இந்த அக்ரோமெகலி அப்படிங்கிற கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளால் இனிஷியல் ஸ்டேஜில் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் ரொம்ப வருஷ கணக்கில் கூட இந்த அக்ரோமெகலி அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். எப்போ அந்த ஃபிசியாலஜிக்கல் மார்ஃபாலஜிக்கலாக சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்குதோ அப்போ தான் அக்ரோமெகலி அப்படிங்கிறதையே கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு ஹார்மோன்ஸ், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அதுலேயே இருக்குது. தைராய்டு கிளாண்டில் ஆக்ட் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். ஸோ அது தைராய்டு கிளாண்ட் பார்க்கும்போது பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன், அட்ரினோட கார்டெக்ஸ் ரீஜியனில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹார்மோன் ஆக்ட் ஆகி குளுக்கோ கார்டிகைட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா LH அண்ட் FSH லுட்டினைசிங் ஹார்மோன் அண்ட் ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து கொனாட்ஸ், டெஸ்டிஸ் அண்ட் ஓவரிஸில் ஆக்ட் ஆகி கொனடோட்ரோஃபின்ஸை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். இன் மேல்ஸில் LH வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆண்ட்ரோஜன்ஸில் ஆக்ட் ஆகி ஆண்ட்ரோஜன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், டெஸ்டிஸில் ஆக்ட் ஆகி. இதே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபீமேல்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓவரிஸில் வந்து ஆக்ட் ஆகி கிராஃபியன் ஃபாலிகுல்ஸ், அதாவது ஒவேரியன் ஃபாலிகுல்ஸோட மெச்சூரிட்டிக்கும் அதுக்கப்புறம் கார்பஸ் லூட்டியமோட மெயின்டெனன்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணப்படுது. ஸோ அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா FSH ஸ்டிமுலேட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அதாவது ஒவேரியன் ஃபாலிகுல்ஸ் வந்து வளர்கிறதுக்கு FSH வந்து பார்த்திங்கன்னா உதவுது. அதுக்கப்புறம் மெலனோசைட், அதாவது பார்ஸ் இன்டர்மீடியா செக்ரேட் பண்ணக்கூடிய அந்த மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிக்மெண்டேஷன் ஆஃப் தி ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. அதுக்கப்புறம் நியூரோஹைபோஃபிசிஸ் வெளிவிடக்கூடிய ரிலீஸ் பண்ணக்கூடியது ஆக்சிடாசின் அண்டு ADH என கூறப்படுற வாசோப்ரெசின். ஸோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வாசோப்ரெசினை பற்றி பார்க்கலாம். கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த யூரினில் இருக்கக்கூடிய நிறைய அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் பண்ணுறதுக்கு இந்த வாசோப்ரெசின் அப்படிங்கிற அந்த ஹார்மோன் யூஸ் ஆகுது. ஸோ அந்த வாசோப்ரெசின் வந்து ஒழுங்காக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செயல்படாமல் இருந்ததுன்னா, ஒழுங்காக செக்ரீட் ஆகாமல் இருந்ததுன்னா டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படிங்கிறது உருவாகும். டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படின்னு ஒன்றுமே இல்லை, யூரின் மூலமா அதிக அளவான வாட்டர் வெளியாகும். ஸோ அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்சிடோசின், அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாடியோட ஸ்மூத் மசில்ஸில் ஆக்ட் ஆகி அதோட கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் வந்து உதவும். இன் ஃபீமேல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சுரேஷன், அதாவது சைல்டு பர்த் அப்போ அந்த பெல்விக் ரீஜியனில் இருக்கக்கூடிய மசில்ஸோட ஒரு விகரஸ் கான்ட்ராக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிடோசின் உதவுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மெமரி கிளான்ஸில் ஆக்ட் ஆகி சைல்டு பர்த்துக்கு அப்புறம் மில்க் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்குது ஆக்சிடாசின். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீனியல் கிளாண்ட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிட்யூட்ரி கிளாண்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிறது வந்துன்னா மெலட்டானின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த மெலட்டானின் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா 24 hour டையூரினல் ரிதம் ஆஃப் அவர் பாடி. அதாவது இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 5 மணிலேருந்து எந்திரிச்சு பழகிறீங்க அப்படின்னா அதே உங்களோட ரொட்டீன் ஆயிரும். 5 மணி அலாரம் வைக்காமல் கூட உங்களுக்கு 5 மணின்னு கன்சிஸ்டண்ட்டாக எந்திரிச்சு பழகிடுவீங்க. ஸோ அந்தந்த ப்ராசஸ் 24 மணி நேரத்தில் என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லி பண்ணுவீங்களோ அந்த டெய்லி ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். டெய்லி ப்ராசஸ் வந்து கரெக்டாக நடக்கும். அந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி பிரெயின் ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா மெலட்டானின் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் மெட்டபாலிசம், பிக்மெண்டேஷன், மென்சுரல் சைக்கிள், அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி இந்த பீனியல் கிளாண்ட் வந்து ரொம்ப உதவுது. அதுக்கப்புறம் தைராய்டு கிளாண்ட், அதாவது நம்மளோட தொராக்ஸ் ரீஜியனில் நம்ம நாசல் கேவிட்டி ஆர் ட்ரக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. நாசல் கேவிட்டியிலிருந்து வரக்கூடிய அந்த ட்ரக்கியாவில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் தான் வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு கிளாண்ட் இருக்கும். ஸோ அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் ஏற்பட்டிருக்குது, அதாவது தைராய்டு கிளாண்ட் வந்துன்னா மொத்தம் 2 தைராய்ட்ஸ், அதாவது இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 2 பக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா தைராய்ட்ஸ் இருக்கும், தைராய்டு கிளாண்ட்ஸ் இருக்கும். பட் அது ஸ்ட்ரக்சர், அதாவது அந்த 2ஐ கனெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இஸ்துமஸ் அப்படிங்கிற ஒரு கனெக்ஷன் பார்ட்டால் தான் அந்த 2 கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தைராய்டு கிளாண்டில் ஃபாலிக்யூல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரோமல் டிஷ்யூஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபாலிகுல்ஸில் வந்து ஃபாலிகுலர் செல்ஸ் இருக்கும். அந்த ஃபாலிகுலர் செல்ஸ் வந்து 2 types ஆஃப் ஹார்மோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணும். என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைஐடோதைரோனின், டெட்ராஐடோதைரோனின் ஆர் தைராக்சின் T4. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10th வரைக்கும் தைராக்சின் தான் படிச்சிருப்போம். அது கூட ப்ளஸ் T3 அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணும், ட்ரைஐடோதைரோனின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இந்த தைராய்டு வந்து பார்த்திங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு வந்துன்னா நம்ம ஃபுட்டில் சேர்த்திக்கிற அமௌண்ட் ஆஃப் அயோடின் நம்ம ஃபுட்டில் சேர்த்திக்கிறது கரெக்டான லெவலில் இருந்ததுன்னா
இந்த தைராய்டு செக்ரீஷன் கரெக்டாக இருக்கும். இதே கம்மியாக இருந்ததுன்னா ஹைப்போதைராய்டிசம் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனல் டிசார்டரை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காஸ் பண்ணும். ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைப்போதைராய்டிசம் வந்து பார்த்திங்கன்னா காய்டர், அதாவது தைராய்டு கிளாண்ட் வந்து பார்த்திங்கன்னா வீங்கிறதுக்கான வழிவகுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைப்போதைராய்டிசம் வந்து ப்ரெக்னன்சி உமன்ஸில் இருந்தது காஸ் ஆச்சு அப்படின்னா சைல்டோட டெவலப்மெண்ட் அண்ட் மெச்சுரேஷன் ஆஃப் தி பிரெயின் வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே அடல்ட் உமனில் இருந்ததுன்னா மென்சுரல் சைக்கிள் இர்ரெகுலாரிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைப்போதைராய்டிசம் அப்படிங்கிறது உதவுது. ஸோ ஹைப்போ அப்படின்னா 4 வார்த்தை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லெஸ் செக்ரீஷன் ஆஃப் தைராக்சின் அப்படின்னு நான் வச்சுங்க. அடுத்தது ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னா இந்த 2 வேர்டுக்குமே தைராய்டிசம் அப்படிங்கிறது காமன் தான். ஸோ ஹைப்பர் 5 வேர்டு இருக்குது. ஸோ தைராக்சின் அதிகமாக செக்ரீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 4 இருக்குது ஹைப்போல, ஸோ கம்மியாக செக்ரீட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்டிசம் எதனால் ஏற்படுது அப்படின்னா தைராய்டு செல்ஸில் கேன்சர் உருவாகிறங்காட்டி தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹைப்பர் தைராய்டிசம் ஏற்படுது. ஸோ ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அயோடின் ஒன்று அதிகமாக நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கிறவங்காட்டியாக இருக்கலாம், இல்லைன்னா கேன்சர் உருவாகிறவங்காட்டி இருக்கலாம். ஸோ ஹைப்பர் தைராய்டிசம் எக்ஸாம்பிள் எக்ஸோப்தால்மிக் காய்டர், அதர்வைஸ் நோன் அஸ் கிரேவ்ஸ் டிசீஸ். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் படிச்சுக்கங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தைராய்டு ஹார்மோன்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேஷன் ஆஃப் பேசல் மெட்டபாலிக் ரேட். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெட் பிளட் செல் ஃபார்மேஷன் ஃப்ரம் தி போன் மேரோ, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் மெட்டபாலிசம், அதாவது கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ் இதெல்லாம் எனர்ஜியை மாற்றுறதுக்கு தேவையான அந்த ப்ராசஸில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ், நம்ம ஒரு பாடியில் பிளட்டோட கரெக்டான அந்த பிஹெச் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப உதவுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு கிளாண்ட் வந்து இன்னொரு ஒரு ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது, தட் இஸ் நோன் அஸ் தைரோகால்சிட்டானின், டிசிடி. இந்த தைரோகால்சிட்டானின் என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பிளட்டில் கால்சியம் லெவல் அதிகமாச்சுன்னா அந்த கால்சியம் லெவலை குறைக்கும். ஸோ இந்த கால்சியம் லெவலை குறைக்கிறங்காட்டி இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஹைப்போகால்சிமிக் ஹார்மோன். இந்த டிசிடி வந்து பார்த்திங்கன்னா தைரோகால்சிட்டானின், இந்த ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் ஹார்மோன். பிளட் கால்சியம் லெவல் அதிகமாச்சுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா குறைக்கும். ஸோ தட் இஸ் நோன் அஸ் கால்சிமிக் ஹார்மோன். ஸோ இது வச்சுருங்க. இது வச்சு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இந்த பேராதைராய்டு, அதாவது பேராதைராய்டு அப்படின்னு ஒன்றும் இல்லை, நம்ம தைராய்டில் 2 லோப் இருக்குன்னு பார்த்துருந்தோம். ஒவ்வொரு லோப்லேயும் ஒரு ஸ்மால் போர்ஷனில் சும்மா ஒரு டாட் மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டாட் மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா பேராதைராய்டு. மொத்தம் 4 பேராதைராய்டு கிளான்ஸ் இருக்கும். ஸோ அந்த பேராதைராய்டு அப்படிங்கிறது ஒரு பெப்டைடு ஹார்மோனான பேராதைராய்டு ஹார்மோன், பிடிஹெச் ஹார்மோனை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுது. ஸோ அந்த பேராதைராய்டு ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, பிளட்டில் கால்சியம் லெவல் கம்மியாச்சு அப்படின்னா கால்சியம் லெவலை ஏற்ற உதவும். ஸோ இது வந்து இட் இஸ் நோன் அஸ் ஹைப்பர் கால்சிமிக் ஹார்மோன். ஸோ இதிலிருந்தே தெரியும் டிசிடி தைரோகால்சிட்டானின், அதுக்கப்புறம் பிடிஹெச், இந்த ரெண்டுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மியூச்சுவலி ஆப்போசிட் டு ஈச் அதர். இது வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் லெவலை குறைக்கும், இது வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் லெவலை குறைக்கும், இது கால்சியம் லெவலை அதிகமாக்கும். ஸோ டிசிடி தைரோகால்சிட்டானின் இஸ் நோன் அஸ் ஹைப்போகால்சிமிக் ஹார்மோன். இது பிடிஹெச் பேராதைராய்டு ஹார்மோன் இஸ் நோன் அஸ் ஹைப்பர் கால்சிமிக் ஹார்மோன். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பேராதைராய்டு ஹார்மோன் எப்படி கால்சியம் லெவலை அதிகப்படுத்துது அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ போன்ஸை வந்து பார்த்திங்கன்னா கரைச்சி டீமினரலைசேஷன் அண்ட் டிசல்யூஷன் பண்ணி அந்த போன்லேருந்து கால்சியம் அயான்ஸை உள்ள வர வைக்கும். ஸோ அதுக்கப்புறம் டைஜஸ்டட் ஃபுட்லேருந்தும் கால்சியமாக அதிகமாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து அப்சர்வ் பண்ண உதவும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசிடி தைரோகால்சிட்டானின் பேராதைராய்டு ஹார்மோனும் பிளட் கால்சியம் லெவல் கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுது. அதாவது எப்படி இன்சுலினும் குளுக்கோகானும் பிளட் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுதோ அதே மாதிரி டிசிடியும் பிடிஹெச்சும் கால்சியம் பேலன்ஸ் இந்த அவர் பாடியை மெயின்டைன் பண்ணுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தைமஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தைமஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் லங்ஸ், அதாவது 2 லங்ஸுக்கும் நடுவில் ஸ்டெர்னத்துக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தைமஸ் அப்படிங்கிறது நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹார்மோன் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தைமஸ், அந்த கிளாண்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ். ஸோ தைமஸ் வந்து பார்த்திங்கன்னா தைமோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த தைமோசின் அப்படிங்கிறது என்ன பண்ணோம்னா டி லிம்போசைட்டோட டிஃப்ரென்ஷியேஷன், அதாவது டி லிம்போசைட் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, டி லிம்போசைட் தான் நமக்கு செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியை கொடுக்கும்.
ஸோ டி லிம்போசைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஸோ செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, ஹியூமரல் இம்யூனிட்டி அப்படின்னா ஒன்றுமே கவலைப்படாதீங்க. ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் அது கம்ப்ளீட்டாக பார்த்தலாம். ஸோ தைமோசின் அப்படிங்கிறது டிஃபரன்ஷியேஷனாக டி லிம்போசைட்டில் உதவுது. ஸோ அந்த டி லிம்போசைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தைமோசின் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆன்டிபாடிஸ் ப்ரொடெக்ஷனுக்கு உதவுது. ஸோ அந்த ஆன்டிபாடிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமரல் இம்யூனிட்டி கொடுக்கும். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு, அதாவது கொஞ்சம் வயசானவங்ககிட்ட பார்த்திங்கன்னா அந்த தைமஸ் கிளாண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டீஜெனரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த டீஜெனரேஷன் நடக்க அவங்களோட இம்யூனிட்டி லெவல் வந்துன்னா குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு அதிகமாக இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான காரணம். ஸோ அடுத்தது அட்ரீனல் கிளாண்ட். நம்ம கிட்னியில் ஒரு ஃபேட் டெபாசிஷன் மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் நோன் அஸ் அட்ரீனல் கிளாண்ட். மொத்தம் அட்ரீனல் கிளாண்ட் வந்து 2 டைப்ஸாக பிரிச்சிருப்பாங்க. அவுட்டர் லேயர் வந்து பார்த்திங்கன்னா அட்ரினல் கார்டெக்ஸ், இன்னர் லேயர் வந்துன்னா அட்ரினல் மெடுல்லா. ஸோ அட்ரினல் மெடுல்லா வந்து பார்த்துட்டிங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு அட்ரினல் கார்டெக்ஸில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து கம்மியாக ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம், அதாவது குளுக்கோஸ் ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறுபடுதல் ஏற்படுத்தும், கம்மி பண்ணும். குளுக்கோஸ் கன்சப்ஷன், குளுக்கோஸ் ப்ரொடக்டிவிட்டியை கம்மி பண்ணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடிசன்ஸ் டிசீஸ் அப்படிங்கிறது வரும். கிரேவ்ஸ் டிசீஸ் அப்படிங்கிறது தைராய்டு கிளாண்டோட டிஃபார்மிட்டி, ஹைப்பர் தைராய்டிசமால் வர்றது. அடிசன் டிசீஸ் அப்படிங்கிறது அட்ரினல் கிளாண்டில் இருக்கக்கூடிய அட்ரினல் கார்டெக்ஸ் அண்டர் ப்ரொடக்ஷனால் வர்றது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்ரினல் மெடுல்லா வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸாக, அதாவது 2 ஹார்மோன்ஸ் வந்து இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணும். அட்ரினலின் ஆர் எஃபினெஃப்ரைன், நார் அட்ரினலின் ஆர் நார் எஃபினெஃப்ரைன். ஸோ இந்த 2 ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த 2 ஹார்மோன்ஸுக்கும் பொதுவான பேர் வந்து பார்த்திங்கன்னா கெட்டகாலமைன்ஸ். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா, நமக்கு ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ஃபியராக இருந்தது அப்படின்னா இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகி அந்த ஃபியரை வந்து பார்த்திங்கன்னா தடுக்கிறதுக்கான, இந்த ஃபியரை வந்து பார்த்திங்கன்னா ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் இது கொடுக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இதோட அந்த நார் அட்ரினல் அண்ட் அட்ரினலின்கான மற்ற பேர்கள் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ஹார்மோன்ஸ் ஆஃப் ஃப்ளைட். ஸோ இது வந்து அலர்ட்னஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பைலோ எரெக்ஷன், ரைசிங் ஆஃப் ஹேர்ஸ், கையிலெல்லாம் முடி வரைச்சி போகிறது. அதுக்கப்புறம் ஹார்ட் பீட் அதிகப்படுத்துறது, ஹார்ட்டில் இருக்கக்கூடிய வால்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா கிளைகோஜன்ஸ், மசில்ஸில் இருக்கிற கிளைகோஜன்லாம் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிக அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கிடைக்கும். ஸோ அதே மாதிரி லிப்பிட்ஸும் ப்ரோட்டீன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உடைக்கப்பட்டு அதிலிருந்து எனர்ஜி நமக்கு கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அட்ரினல் மெடுல்லா இது வரைக்கும் பார்த்துட்டோம். அட்ரினல் கார்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 லேயர்ஸ். அட்ரினல் ஃபசிகுலேட்டா, அட்ரினல் ரெட்டிகுலாரிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரினல் குளோமெருலஸா. இது வந்து ஜோனா அப்படிங்கிற ஒரு காமன் நேமால் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜோனா ரெட்டிகுலாரிஸ் இன்னர் லேயர், ஜோனா ஃபசிகுலேட்டார் மிடில் லேயர், ஜோனா குளோமெருலஸா அவுட்டர் லேயர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம் ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுக்கு பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கார்டிகாய்ட்ஸ். ஸோ கார்டிகாய்ட்ஸை மொத்தம் 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ், அதாவது கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்தில் இன்வால்வ் ஆகிருந்ததுன்னா தட் இஸ் நோன் அஸ் குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ் மேஜர் எக்ஸாம்பிள் கார்டிசோல். இதே வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டிகாய்ட்ஸ் வந்து வாட்டர் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ், அதுக்கப்புறம் மினரல் பேலன்ஸில் இருந்ததுன்னா தட் இஸ் நோன் அஸ் மினரலோ கார்டிகாய்ட்ஸ். அல்டோஸ்டிரான் இஸ் தி மெயின் மினரலோ கார்டிகாய்டு, கார்டிசோல் இஸ் தி மெயின் குளுக்கோ கார்டிகாய்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோ கார்டிகாய்டு என்ன பண்ணும் அப்படின்னா குளுக்கனோஜெனசிஸ், லைப்போலைசிஸ், அதுக்கப்புறம் புரோட்டியோலைசிஸ், அதாவது குளுக்கோஸ் வந்து நமக்கு பிளட்டில் அதிக அளவு இருக்க வைக்குங்க. குளுக்கனோஜெனசிஸ், அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் குளுக்கோஸ் ஃப்ரம் தி கிளைகோஜன். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கிளைகோஜன்லேருந்து குளுக்கோஸ் ஃபார்ம் பண்ணுறது தான் குளுக்கனோஜெனசிஸ். அதை ஸ்டிமுலேட் பண்ணும். அதுக்கப்புறம் லிப்பிட்ஸ் வந்து குளுக்கோஸாக மாறதுக்கு உதவும், ப்ரோட்டீன்ஸ் வந்து குளுக்கோஸாக மாறதுக்கு உதவும். அதுக்கப்புறம் செல்லுலார் லெவல் அப்டேக் வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிரும். அதுக்கப்புறம் அமினோ ஆசிட்ஸை யூட்டிலைஸ் பண்ணி ப்ரோட்டீன்ஸ் கன்வெர்ட் பண்ணி ப்ரோட்டீன்ஸை மறுபடியும் கார்போஹைட்ரேட்டாக மாற்றுறது. இந்த மாதிரி நிறைய வேலையில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்துலேயும் கிட்னி ஃபங்க்ஷன்ஸ்லேயும் ரொம்ப உதவியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அல்டோஸ்டீரன் அப்படிங்கிறது நம்மளோட கிட்னியில் இருக்கக்கூடிய ரீனல் டிபியூல்ஸில் ஆக்ட் ஆகி அப்சார்ப்ஷன் ஆஃப் மினரல்ஸ், அயான்ஸ், இந்த மாதிரியான ப்ராசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உதவுது. ஸோ அந்த அயான்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை ரீஅப்சர்வ் பண்ணி நம்மளோட பாடி ஃப்ளூயிட் வால்யூம், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அட்ரினல் கார்டெக்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா சம் ஆண்ட்ரோஜெனிக் ஸ்டீராய்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஆண்ட்ரோஜெனிக் ஸ்டீராய்ட்ஸ் வந்து ஒன்றுமே இல்லைங்க, நம்மளோட பியூபர்ட்டி ஸ்டேஜில் ஹேர், ஆக்சியல் ஹேர், பியூபிக் ஹேர், ஃபேஷியல் ஹேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்குது. அதுதான் ஆண்ட்ரோஜெனிக் ஸ்டீராய்ட்ஸ். அது ப்ரொடியூஸ் பண்ணுறது அட்ரினல் கார்டெக்ஸ். அதுக்கு பார்த்திங்கன்னா
பேங்க்ரியஸ் வந்து டியூவல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. போத் எக்ஸோகிரைன் பார்ட் இருக்கும், எண்டோகிரைன் பார்ட் இருக்கும். எக்ஸோகிரைன் பார்ட் வந்து பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணும். இதே வந்து பார்த்துட்டிங்கன்னா எண்டோகிரைன் பார்ட்டான ஐஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான் வந்துன்னா ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ வந்துன்னா ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் வந்து ஒரு பேங்க்ரியாஸில் 1 to 2 மில்லியன் செல்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து பேங்க்ரியாஸோட அளவு கம்பேர் பண்ணப்போ 1 to 2% தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்லேயே மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. ஆல்ஃபா செல்ஸ், பீட்டா செல்ஸ். ஆல்ஃபா செல்ஸ் குளுக்காகானை ப்ரொடியூஸ் பண்ணும், பீட்டா செல்ஸ் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ குளுக்காகான் அப்படி இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பெப்டைட் ஹார்மோன். குளுக்காகானும் பெப்டைட் ஹார்மோன் தான், இன்சுலினும் பெப்டைட் ஹார்மோன் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா குளுக்காகான் செக்ரீட் ஆச்சுன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கிளைக்கோஜனை வந்து பார்த்துட்டிங்கன்னா குளுக்கோஸை கன்வெர்ட் பண்ணும். ஸோ குளுக்கோனோஜெனசிஸ்க்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. கிளைக்கனோஜெனசிஸ் அதாவது கிளைக்கோஜெனலைசிஸ் அதாவது கிளைக்கோஜனை உடைக்கிறதுக்கும் குளுக்கோஜனோஜெனசிஸ் குளுக்கோஸ் ஃபார்மேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவுது. ஸோ அதனால் ஹைப்பர் கிளைசீமி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது பாடியில் குளுக்கோஸ் பிளட் சுகர் லெவலை அதிகப்படுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைப்பர் கிளைசீமியா உதவுது. ஸோ அந்த குளுக்கோகான் எதில் ஆக்ட் ஆகும் அப்படின்னா எந்தெந்த இடத்துலையெல்லாம் இன்சுலின் வந்து கிளைக்கோகானை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குதோ, கிளைக்கோஜனை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குதோ அந்தந்த செல்ஸ்லாம் மேஜராக லிவர் செல்ஸ், அதுக்கப்புறம் மசில் செல்ஸில் தான் அது ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்சுலின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுன்னா நம்ம பாடியில் அதிக அளவான சுகர் கண்டென்ட் இருக்கிறப்போ அந்த சுகரை எல்லாம் குளுக்கோஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சுகராக இருக்கும். ஸோ அந்த குளுக்கோஸை எல்லாம் கிளைக்கோஜனாக கன்வெர்ட் பண்ணி நம்மளோட பாடி மசில்ஸில், லிவர் செல்ஸ், ஹெப்படோ செல்ஸில் அதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கும். அதிலெல்லாம் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் ஃபார் ஃபியூச்சர் யூஸ்க்காக. ஸோ இன்சுலின் இஸ் அதர்வைஸ் நோன் ஆஸ் ஹைப்போகிளைசிமிக் ஹார்மோன். ஸோ இந்த இன்சுலின் ஹார்மோன் ப்ரொடக்ஷன் வந்து தடைபட்டுச்சு அப்படின்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அதாவது யூரினில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவான சுகர் கண்டென்ட் வந்து வெளியே போகும். ஸோ அதனால் கீட்டோன் பாடிஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குளுக்காஜன் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிளைக்கோஜனை உடைக்கிறதுக்கும் குளுக்கோனோஜெனசிஸ். ஸோ லைசிஸ் அப்படின்னா உடைக்கிறது, குளுக்கோஜெனசிஸ் அப்படின்னா குளுக்கோஜன் ஃபார்ம் அதாவது குளுக்கோஸ் ஃபார்ம் பண்ணுறது. இதே வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்சுலின் வந்து கிளைக்கோஜன் அதாவது குளுக்கோஸை வந்து கிளைக்கோஜனாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஹைப்போகிளைசீமிக் ஹார்மோன், ஹைப்பர் கிளைசீமிக் ஹார்மோன், அதுக்கப்புறம் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து கொனாட்ஸ். ஃபஸ்ட்டு டெஸ்டிஸ் மேலே இருக்கிறத எடுத்துக்கிறாங்க. டெஸ்டிஸ் வந்து ரெண்டு இருக்கும், பேர் ஆஃப் டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஸ்கொரட்டல் சாக்கில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டியூவல் ஃபங்க்ஷன் தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிரைமரி செக்ஸ் ஆர்கன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்ரினல் கிளாண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய லேக்டிட் செல்ஸ் ஆர் இன்டஸ்டிடியல் செல்ஸ். மொத்தம் டெஸ்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் அண்ட் ஸ்ட்ரோமல் ஆர் இன்டஸ்டிடியல் டிஷ்யூ இருக்கும். ஸோ செமினிஃபரஸ் டியூபியூல்ஸை சுற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரோமல் ஆர் இன்டஸ்டிடியல் டிஷ்யூஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரோமல் ஆர் இன்டஸ்டிடியல் டிஷ்யூஸை சுற்றி அந்த டிஷ்யூஸில் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா லேக்டிட் செல்ஸ் ஆர் இன்டஸ்டிடியல் செல்ஸ். இந்த செல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரோஜன் அதாவது மெயினாக டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற ஹார்மோனை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணப்படுது டெஸ்டிஸில். மேல் அசசரி செக்ஸ் ஆர்கன் வந்து எபிடிடைமிஸ், வாசா டெஃபரன்சியா, செமினல் வெசிகல்ஸ், ப்ரோஸ்டேட் கிளாண்ட். இதோட மெச்சுரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்டோஸ்டிரான் உதவுது. அதுக்கப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்மடோஜெனசிஸ்க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டெஸ்டோஸ்டிரான் தான் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டெஸ்டோஸ்டிரான் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அனபாலிக் எஃபெக்ட்ஸ் ஆன் ப்ரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். அனபாலிக் எஃபெக்ட்ஸ், டெஸ்டோஸ்டிரான் ஷோஸ் தி அனபாலிக் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம். அடுத்தது ஓவரி வந்து பார்த்திங்கன்னா 2 ஓவரிஸ் தான் இருக்கும், பேர் ஆஃப் ஓவரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிஸ் அப்படிங்கிறது அப்டமனுக்கு வெளியே இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா ஓவரி வந்து அப்டமனுக்குள்ளே இருக்கும். ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்டோகிரைன் கிளாண்டாகவும் யூஸ் ஆகுதுங்க. ஸோ எண்டோகிரைன் கிளாண்டில் ஓவரி வந்து பார்த்திங்கன்னா ஒவேரியன் ஃபாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுலேருந்து ஓவியூல்ஸ் வருதோ அதாவது எக்ஸெல் ஓவம் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகுதோ தட் இஸ் அந்த செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெச்சூர் ஆகிட்டு இருக்க ஸ்டேஜில் ஓவேரியன் ஃபாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓவேரியன் ஃபாலிகுல்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மெச்சூர் ஆகிறதுக்காக ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஓவியூலேஷன் நடந்ததுக்கப்புறம் ஓவம் வெளியே வந்ததுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய
அந்த ஓவேரியன் ஃபாலிகல்ஸ், ரப்சர்டு ஓவேரியன் ஃபாலிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கார்பஸ் லூட்டியமாக ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கார்பஸ் லூட்டியம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெஸ்டரான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனையும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஈஸ்ட்ரோஜன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிமுலேஷன் ஆஃப் growth அண்ட் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ஃபீமேல் செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸ், அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் க்ரோயிங் ஓவேரியன் ஃபாலிகல்ஸ், இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெச்சுரேஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவுது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் செக்ஷுவல் பிஹேவியர் வந்து மெயின்டைன் பண்ணுது. அதுக்கப்புறம் மெமரி கிளாண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப உதவுது. ஸோ அடுத்தது வந்து ப்ரொஜெஸ்டரான் வந்து ப்ரெக்னன்சியை சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னன்சி அப்போ ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மெமரி கிளாண்டில் ஆக்ட் ஆகி மில்க் ப்ரொடக்ஷன் வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப உதவுது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸ் ஆஃப் ஹார்ட், அதாவது இந்த எண்டோக்ரைன்ஸ் கிளாண்ட்ஸை தவிர்த்து மற்ற சம் டிஷ்யூஸும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அட்ரியல் நாட்ரியூரெட்டர் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. ஸோ ஃபேக்டர் அப்படிங்கிறங்காட்டி குழம்பிடாதீங்க. அட்ரியல் நாட்ரியூரெட்டிக் ஹார்மோன் ஏஎன்எஃப். ஸோ வந்து எது ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அட்ரியல் வால் ஆஃப் ஹார்ட். எதற்காக ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒருவேளை நம்ம பாடியில் பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாச்சுன்னா இந்த அட்ரியல் நாட்ரியூரெட்டிக் ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளட் வெசல்ஸோட டயாமீட்டர் அதிகப்படுத்தி அந்த பிளட் வெசல்ஸோட அந்த திக்னஸை குறைச்சி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா பிளட் ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிட்னியில் இருக்கக்கூடிய ஜக்ஸ்ட்ரா குளோமரலா செல்ஸ். ஸோ அந்த செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எரித்ரோபயட்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த எரித்ரோபயட்டின் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, நம்ம போன் மேராலேருந்து ஆர்பிசி ஃபார்மேஷன் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ எரித்ரோஃபயசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த எரித்ரோஃபயட்டின் ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ட்ராக், அதாவது அலிமெண்ட்ரி கேனலில் இருக்கக்கூடிய சம் ஹார்மோன்ஸை கொடுத்துருக்குறாங்க. கேஸ்ட்ரின், செக்ரீட்டின், கோல்சிஸ்டோகைனின், சிசிகே, அதுக்கப்புறம் கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேஸ்ட்ரின் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ், அதாவது கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ட்ராக் அலிமெண்ட்ரி கேனல்லே இருக்கக்கூடிய கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆகி ஹெச்சிஎல் அண்ட் பெப்சினோஜன் ரிலீஸ்க்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. அதுக்கப்புறம் செக்ரீட்டின் அப்படிங்கிறது பேங்க்ரியாஸில் ஆக்ட் ஆகி வாட்டர் அண்ட் பைகார்பனேட் அயன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு உதவுது. அதுக்கப்புறம் சோல் சிஸ்டோகைனின், சிசிகே வந்து பார்த்திங்கன்னா கால் பிளாடர், பேங்க்ரியாஸ், இந்த ரெண்டுலேயுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்ட் ஆகி பேங்க்ரியாட்டிக் ஜூஸும் பைல் ஜூஸும் செக்ரீஷன் நடக்கிறதுக்கு உதவுது. ஸோ அதுக்கப்புறம் ஜிஐபி, கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைட் அப்படிங்கிறது என்ன பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா கேஸ்ட்ரிக் செக்ரீஷனை வந்து பார்த்திங்கன்னா தடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் எண்டோக்ரைன் டிஷ்யூ செக்ரீட் ஹார்மோன்ஸ் கால்டு க்ரோத் ஃபேக்டர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா க்ரோத் ஃபேக்டர்ஸ் தான். ஸோ சாரி, இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஹார்மோன்ஸ் தான், பட் இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எண்டோக்ரைன் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நான் எண்டோக்ரைன் டிஷ்யூஸும் சம் ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணும், தோ ஆர் கால்டு க்ரோத் ஃபேக்டர். அதுக்கப்புறம் மெக்கானிசம் ஆஃப் ஹார்மோன் ரியாக்ஷன், லாஸ்ட் டாபிக் இன் கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டெகிரேஷன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிசம் ஆஃப் ஹார்மோன் ஆக்ஷன், அதாவது ஹார்மோன் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து இந்த மெக்கானிசம் ஆஃப் ஹார்மோன் ஆக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோன்ஸ் வந்து 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெப்டைட், பாலிபெப்டைட், ப்ரோட்டீன். ஸோ இந்த மூணுமே வந்துன்னா ஒரு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பிட்யூட்டரியில் ரிலீஸ் பண்ணக்கூடிய எல்லா ஹார்மோன்ஸ், ஹைப்போதாலமஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ், அதுக்கப்புறம் இன்சுலின், குளுக்கோகான், இது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெப்டைடு, பாலிபெப்டைடு, ப்ரோட்டீனாக தான் இருக்கக்கூடியும். அதுக்கப்புறம் ஸ்டிராய்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் கார்டிசோல், டெஸ்டோஸ்டிரான், ஈஸ்ட்ரோஜன், ஈஸ்ட்ரடையால், ப்ரொஜெஸ்டிரான், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீராய்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அயோடோதைரானின்ஸ், அதாவது தைராய்டு ஹார்மோன்ஸ் எல்லாமே அயோடோதைரானின்ஸ். அதுக்கப்புறம் அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ், எபினெஃப்ரின், நாரெபினெஃப்ரின், இது எல்லாமே அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன் ரிசெப்டர்ஸ், அதாவது இந்த கெமிக்கல்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா ஆர்கன்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆகாது. சம் ஆர்கன்ஸ், டார்கெட் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஆர்கன்ஸில் மட்டும்தான் ஆக்ட் ஆகும். அது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு ஹார்மோன் வந்து ஒரு ரிலீஸ் ஆகி போயிட்டுருக்குது அப்படின்னா எந்த ஆர்கனில் ஆக்ட் ஆகணுமோ தட் இஸ் நோன் அஸ் டார்கெட் ஆர்கன். அந்த டார்கெட் ஆர்கானில் ஒரு ரிசெப்டார் இருக்கும், ஹார்மோன் ரிசெப்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹார்மோன் ரிசெப்டாரில் அட்டாச் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஹார்மோனோட ஆக்டிவிட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன் ரிசெப்டார் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் ஆர்கன்ஸோட அவுட்டர்லேயே இருக்கும். ஸோ தட் இஸ் நோன் அஸ் மெம்பரைன் பவுண்டு ஹார்மோன் ரிசெப்டார். அதாவது மெம்பரைன்லேயே இருந்ததுன்னா தட் இஸ் நோன் அஸ் மெம்பரைன் பவுண்டு ஹார்மோன் ரிசெப்டார். இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ளே இருக்கும், அதாவது மெம்பரைனில் இல்லாமல் உள்ளே இருக்கும், தட் இஸ் நோன் அஸ் இன்டர்செல்லுலார் ஹார்மோன் ரிசெப்டார்ஸ். ஸோ இன்டர்செல்லுலார் ஹார்மோன் ரிசெப்டார்ஸ் வந்து மேக்ஸிமம் நியூக்ளியஸ்குள்ளே தான் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ரோட்டீன் ஹார்மோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க இல்லையா, பெப்டைட், இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் ஹார்மோன்ஸ், அதுக்கப்புறம் ஹைப்போதாலமிக் ஹார்மோன்ஸ், இன்சுலின், குளுக்கோகான், இந்த எல்லா ஹார்மோன்ஸுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹார்மோனல் ரிசெப்டார்ஸாக தான் யூஸ் ஆகும். அதாவது
மெம்பரைன் பவுண்ட் ரிசப்டார்ஸ் கூட தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆகும். இந்த ப்ரோட்டீன்ஸ், பெப்டைட்ஸ், பாலிபெப்டைட்ஸ் எல்லாம் இந்த ஹார்மோன் மெம்பரைன் பவுண்டு ஹார்மோன் ரிசப்டார்ஸ் கூட அட்டாச் ஆகி நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஹார்மோன் ரிசப்டார் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். அதாவது ஹார்மோன் ரிசப்டார் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒன்று, ஹார்மோன் ரிசப்டாரும் ஹார்மோனும் சேர்ந்து ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். தட் இஸ் நோன் ஆஸ் ஹார்மோன் ரிசப்டார் காம்ப்ளெக்ஸ். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் அது செல்லுக்குள்ளேயெல்லாம் கூட்டிகிட்டு போகாதுங்க அந்த ஹார்மோனை. ஜஸ்ட் ஒரு ரெஸ்பான்ஸ் ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் போய் ஜென்ரேஷன் ஆஃப் செகண்ட் ரெஸ்பான்ஸ் ஆகி ஸோ அது மூலயமா சம் பயோகெமிக்கல் ரெஸ்பான்சஸ் நடந்து அது மூலயமா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளான்ஸில் வந்து அந்த ஹார்மோன்ஸோட எஃபெக்ட்னஸ் இருக்கும். ஸோ அதுக்கு அந்த எக்ஸாம்பிள்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த செகண்டரி ரெஸ்பான்ஸுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சைக்ளிக் ஏஎம்பி, IP3, கால்சியம் ++. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி மெசஞ்சர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஸோ அந்த ஹார்மோன்ஸ் எந்தெந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து மெசஞ்சர் பவுண்டு ஹார்மோன் ரிசப்டார்ஸோட இன்ட்ராக்ட் பண்ண அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ஹார்மோன்ஸ், பெப்டைட் ஹார்மோன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாலிபெப்டைட் ஹார்மோன்ஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த 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 சர்டைன் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மெம்பரைன் பவுண்டு ஹார்மோன் ரிசப்டார் கூட எல்லாம் அது வந்து இன்ட்ராக்ட் ஆகாது. அது வந்து டைரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதாவது உள்ளே இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ரிசப்டார் காம்ப்ளெக்ஸ், அதாவது ஹார்மோன் ரிசப்டாரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே என்ட்ரி ஆயிரும். ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் டைரெக்டாகவே ஆர்கன்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகி டைரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ்குள்ளேயே போய் ஹார்மோன் ரிசப்டார் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி அது மூலயமா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் இருக்குது. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கிறோம். ஸோ எவ்வளோ நிமிஷம் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல, கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் இனி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் வந்துன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும். ஸோ அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை அதில் போட்டு வச்சுருங்க. See you on another interesting video. Thank you and bye.